அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2026. இந்த வருடத்துல ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் பெயர்ச்சியாக இருக்காரு. இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது. ஒரே இயற்கை சுபகிரகம். இவர் 12 வருடம் கழித்து இப்போ கடகத்துல உச்ச நிலையை அடைய போறாரு. ரொம்ப விசேஷமான அமைப்பு. இந்த குரு பெயர்ச்சி ஏன் அதிக விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் கடகராசியில முழு பலத்தோட சஞ்சாரம் செய்வார். அதாவது உச்ச பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய முழு பலத்தோட இந்த வருடம் கடகத்துல சஞ்சாரம் செய்து நமக்கு சுப பலன்களை அதிகமா தரப்போறாரு. இது நம்மளோட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். மேலும் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மகர ராசி திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். நம்மளோட நட்சத்திரத்துக்கு இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நம்மளோட ராசி மற்றும் நம்மளோட நட்சத்திரத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகி உச்சமாக போறாரு. இது நல்லதா கெட்டதா அப்படின்னாக்கா ஒரு வகையில நமக்கு கம்ப்ளீட்டா ஃபேவர் தான். சில விஷயங்கள்ல மட்டும் சில குறையான அமைப்புகளை கொடுக்கும். அதை நான் உங்களுக்கு இந்த பதிவுல கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இருப்பினும் 12 வருடம் கழித்து குரு பகவான் உச்சமாகிறது ஒரு விசேஷம் தான். குருவுடைய பார்வை, அதுவும் சமசப்தம பார்வை, உச்ச பார்வை நம்மளோட ராசி மேல நம்மளோட நட்சத்திரத்து மேல பதிகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த குரு பெயர்ச்சியில உங்களுக்கு எதெல்லாம் பாசிட்டிவா நடக்குதோ இல்லையோ நல்ல கான்பிடன்ட் கிடைச்சிரும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பாத்துடுறாரு, ராசிநாதனையும் குரு பகவான் பாத்துடுறாரு, ஜென்மத்தை குரு பாத்துடுறாரு, உபஜய ஸ்தானங்கள் இயங்குது. எனவே இந்த நேரத்துல நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் அது வெற்றியில போய் முடியும். தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இனிமே இடம் கிடையாது. புதுசா நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் அது கம்ப்ளீட்டா உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். சோ அது இந்த குரு பெயர்ச்சியில நான் நம்மளோட நட்சத்திரத்துக்கு பார்க்குற ஒரு பாசிட்டிவான ரிசல்ட். இப்போ இந்த குரு பெயர்ச்சி பலனை நம்ம டாபிக் வைஸா கிளியரா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலிக்கு எடுத்து ரிசர்ச் பண்ணும்போது குடும்ப வாழ்க்கை இந்த குரு பெயர்ச்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 2ஆம் இடத்துல ராகுவுடைய சஞ்சாரம். குரு இப்போ நமக்கு 7ஆம் இடத்துல உச்சமாக போறாரு. சோ நான் ஃபேமிலிக்கு கொஞ்சம் அன்ஃபேவரா தான் பாக்குறேன். இந்த குரு பெயர்ச்சியில 2ஆம் இடத்துல இருந்த அந்த குரு பார்வை இப்போ விலகி நம்மளோட ஜென்மஸ்தானத்துக்கு மாறுது. 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஃபேமிலி ரீதியா கொஞ்சம் சுமை அமைப்புகளை கொடுக்கும். குடும்ப வாழ்க்கை, உங்களோட பேச்சுவார்த்தைகள், குடும்ப உறுப்பினர்களோட அந்த பேசக்கூடிய விதம், இதுல எல்லாம் ரொம்ப நிதானமா இருக்கணும். ஃபேமிலியில கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். குடும்பத்துல கொஞ்சம் செலவு அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும். ஆல்ரெடி நமக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ செலவு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸோட கொஞ்சம் முரண்பாடான சூழ்நிலைகள்லாம் நீங்க வாய்ப்பு இருக்கு. எனவே குடும்ப உறுப்பினர்களை கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த நேரத்துல உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்போர்ட்டா இருக்கிறத விட உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்கள், உறவில்லாத மனிதர்கள், யாருனே தெரியாதவங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை அயலாளர்கள், இவங்க எல்லாம் உங்களுக்கு இப்போ ரொம்ப ஒத்துழைப்பா, உங்களுக்கு ஒரு அரவணைப்பா இருப்பாங்க. ஃபேமிலியுடைய சப்போர்ட் இந்த நேரத்தில் நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஃபேமிலி இல்லாம உங்களுடைய நண்பர்கள், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அண்டை அயலாளர்கள், பழக்கமானவர்கள், பழக்கம் இல்லாதவர்கள், இவங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களோட growthல அவங்க ஒரு பங்கு எடுத்துப்பாங்க, உங்களை பராமரிப்பாங்க. எனவே சப்போர்ட் உண்டு. ஆனா ஃபேமிலி ரீதியா இல்ல. குடும்பத்துல கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட அனுசரிச்சு போய்க்கணும். உடைய வார்த்தைகள் நிதானமா இருக்கணும். அடிக்கடி கருத்து போராட்டம் நீங்க வாய்ப்பு இருக்கு. பணம் சம்பந்தமான வாக்குவாதங்கள் ஃபேமிலிக்குள்ள அடிக்கடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா கொஞ்சம் பேச்சுல நிதானம், கவனம், பொறுமை இருக்கிறது ரொம்ப சிறப்பு. குடும்பத்தை கொஞ்சம் அனுசரிச்சு சகிப்புத்தன்மையோட நம்ம எடுத்துட்டு போயிடுறது நல்லது. ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. தொழில் ரீதியாகவோ, உத்தியோக ரீதியாகவோ, அல்லது கல்வி சார்ந்த விஷயங்கள் ரீதியாகவோ ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு கொஞ்சம் தூரமா இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிட்டீங்கன்னா குடும்பத்துல பெருசா குழப்பம் இல்லாம எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்குற ஒரு சூழ்நிலைக்கு மாறும். எனவே இந்த நேரத்துல குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். இதுல ரொம்ப நான் மைனூட்டா சொல்றது, மூத்த சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்தது தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், தந்தையாருடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயம், இதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். இந்த நேரத்துல தந்தை வழி உறவுகளோட ஒரு சில முரண்பாடுகள் நீங்க வாய்ப்பு இருக்கு, பிரச்சனைகள் நீங்க வாய்ப்பு இருக்கு. சோ இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி எதுவும் பெருசா நெகட்டிவா இல்லை. அடுத்தது நம்ம பார்க்கறது தொழில், உத்தியோகம், இது சார்ந்த விஷயம் இந்த குரு பெயர்ச்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த அந்த குரு பகவான் இப்ப 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. 6ஆம் இடம் எதுவும் பெருசா பாதிக்கப்படல. எனவே இந்த நேரத்துல உத்தியோகம் சார்ந்த வகையில நிச்சயமா உயர்வு உண்டு. உத்தியோகத்துல ப்ரமோஷன் எதிர்பார்க்கறீங்கன்னா அது இந்த நேரத்துல கிடைக்கும். நீங்க எடுக்கிற அந்த புதிய முயற்சி வெற்றி ஆகும். வேலை இல்லை அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு இந்த நேரத்துல நீங்க வேலைக்கு ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு நல்ல வேலை கிடைச்சிடும். உத்தியோகத்துக்கு சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. நீங்க முயற்சி எடுக்கிறதெல்லாம் வெற்றி
ஆகும். உத்தியோகம் சார்ந்த வகையில நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் அது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். உபஜய ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இயங்குறதுனால ஒரு வேலைக்கு நீங்க அப்ளை பண்றீங்க, அந்த வேலையில ஒரு சில போட்டிகள் இருக்கு. ஒரு 10 பேர் அப்ளை பண்றாங்க, அதுல நீங்களும் ஒருத்தவங்க அப்படின்னா அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமா உண்டு. எனவே போட்டிகளில் வெற்றி உறுதியாக உண்டு. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். வேலையில மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்கன்னா தாராளமா அந்த நேரத்துல வேலையில மாற்றங்களை செய்யலாம். சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. சம்பள உயர்வு பதவி உயர்வு இந்த நேரத்துல உறுதியாக கிடைக்கும். ஏன்னா லாபஸ்தானம் இயங்குது. லாபஸ்தானத்துல குரு பார்வை. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் நீங்க கடந்த காலகட்டங்களில் போட்ட எஃபோர்ட்டுக்கான அங்கீகாரம் இந்த நேரத்துல கிடைக்கும். சோ உத்தியோகம் சார்ந்த வகையில நான் ஒரு பாசிட்டிவா தான் பாக்குறேன். வேலை செய்யற இடத்துல உங்களுடைய பேச்சுல கொஞ்சம் கவனமா இருங்க. வாயை கொடுத்து இதுலயாச்சும் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க வாயால சில விஷயங்களை கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சைலண்டா இருந்து காரியங்களை சாதிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது தொழில் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு மாதிரி நஷ்டத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த நேரத்துல நல்ல ப்ராஃபிட்டை நீங்க எதிர்பார்க்கலாம். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு தொழில் ரீதியா இருக்கிற தொய்வு நிலைகள் சரியாகும். தொழில நல்ல உயர்வு கிடைக்கும். தொழில நல்ல தன லாபம் கிடைக்கும். லாபஸ்தானம் இயங்குறதுனால தொழில் சார்ந்த வகையில நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் அது பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துரும். எதுவும் பெருசா நெகட்டிவா இல்ல. அடுத்தது நீங்க ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முயற்சி ஸ்தானம் லாபஸ்தானம் நல்ல ஆக்டிவ்ல இருக்கு. ஜீவனஸ்தானமும் பெருசா பாதிக்கப்படும். எனவே இந்த நேரத்துல நீங்க தாராளமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். பாசிட்டிவா இருக்கு. ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு இந்த நேரம் சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. எனவே புதிய தொழில் தொடங்குறதுக்கு சூப்பர் பாசிட்டிவான ஒரு நேரம். தாராளமா இந்த நேரத்துல புதிய தொழில் தொடங்கலாம். பழைய தொழில நல்ல நிலைக்கு இப்போ உயர்த்த முடியும். சிந்தனை தெளிவாகுது. நல்லா பிளான் பண்றீங்க. கரெக்டான ஒரு ட்ராக்கை பிடிக்கிறீங்க. அதுல நல்லா ஜாலியா பயணம் பண்றீங்க. அதுல உறுதியா உங்களுக்கு வெற்றியும் கிடைக்குது. எனவே தொழில் உத்தியோகம் இந்த நேரத்துல ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உறுதியாக நம்மளோட நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கும். இந்த நேரத்துல நமக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கிறது தொழில் உத்தியோகமா தான் இருக்கும். தொழில் உத்தியோக ரீதியா ஒரு வேலைக்கு போறீங்கன்னா அங்க மன நிம்மதி கிடைக்கும். ஒரு தொழில் பண்றீங்கன்னா அங்க மன நிம்மதி கிடைக்கும். வீட்டுல இருக்கிறத விட ஏதாச்சும் ஒரு வேலை, ஏதாச்சும் ஒரு உத்தியோகம் அல்லது கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு இடமாற்றம், இப்படி ஏதாச்சும் ஒரு வேலையில நீங்க ஈடுபடுறது இந்த நேரத்துல உங்களுக்கு மன திருப்தியும் மன நிம்மதியும் பெற்றுக் கொடுக்கும். வீட்டுல இருக்கிற வரைக்கும் வீட்டுக்கு வந்தாலே ஒரு மாதிரி மன நிம்மதி இழக்கிற மாதிரி ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும். இது நிறைய பேர் ஆல்ரெடி ஃபீல் பண்ணிருக்கலாம். ஜூன் 1க்கு பிறகு இது நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. வீட்டில் இருக்கிறத விட வீட்டை விட்டு வெளியேறி ஏதாச்சும் வேலை அல்லது தொழில் அல்லது ஒரு படிக்கிறது, ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றது, அதுக்கு ட்ரை பண்றது, அது மாதிரி ஏதாச்சும் உங்களோட ஷெட்யூலை பிஸி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு ஒரு மன திருப்தியும் ஆத்ம அமைதியும் டெஃபினட்டா பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது நம்ம பாக்குறது பொருளாதாரம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானம் ஒன்னே நமக்கு நல்ல பாசிட்டிவா இருக்கு. தனஸ்தானத்துல ராகு இருந்தாலும் லாபஸ்தானம் ஆக்டிவ்ல இருக்கு. ஜென்மஸ்தானம் ஆக்டிவ்ல இருக்கு. அதே போல பார்த்தோம்னா முயற்சி ஸ்தானம் சூப்பர் ஆக்டிவ்ல இருக்கு. ராசிநாதன் மேல வேற நமக்கு குரு பார்வை. எனவே நம்மளோட நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய கடுமையான நெருக்கடிகள்லாம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு குறைய ஆரம்பிக்கும். பணம் சம்பந்தமான விஷயத்துல என்ன பிரச்சனை நீங்க இது வரைக்கும் சந்திச்சுட்டு இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஜூன் 1க்கு பிறகு சரி ஆயிடும். பண நெருக்கடி, பணமின்மை, கையில பணப்புழக்கம் இல்ல, சேமிக்க முடியல அப்படிங்கிற கவலையெல்லாம் ஜூன் 1க்கு பிறகு நிவர்த்தி ஆயிடும். கவலையே வேண்டாம். இந்த நேரத்துல நல்ல தனலாபம் கிடைக்கும். உடைய ஆசைகள் எண்ணங்கள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம் உங்களுக்கு கிடைச்சிடும். நீண்ட நாள் எண்ணங்களையும் ஆசைகளையும் இந்த நேரத்துல நிறைவேற்றிப்பீங்க. சோ அதுக்கு நான் இந்த நேரத்தை சூப்பர் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது இந்த நேரத்துல ஏதாச்சும் தங்க அணிகலன்கள் வாங்கலாம். கோல்டுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. புதுசா ஒரு முயற்சி எடுத்து உங்களோட ப்ராஃபிட்டை நல்லா கெயின் பண்ணிப்பீங்க. நல்ல லாபத்தை ஈட்டுறதுக்கு நிறைய முயற்சி போடுவீங்க. பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை இந்த நேரத்தில் அதிகமாகும். நல்லா ப்ரொடக்டிவா ஒர்க் பண்ண முடியும். உங்களோட மனம் உடல் தெளிவா இருக்கு. அஷ்டமஸ்தானத்துல கேது இருந்து ஹெல்த்தை ஒரு மாதிரி கொஞ்சம் ஆட்டி படைச்சாலும் மனம் தெளிவா இருக்கு. உங்களுடைய இலக்கு தெளிவா இருக்கு. உங்களுடைய சிந்தனை தெளிவடையுது. உங்க சிந்தனையில இருந்த குழப்பங்கள் சரியாகுது. எனவே மனமும் உங்களோட சிந்தனையும் ஒரே நேர்கோட்டில் இருக்கு. நினைக்கிறத செய்ய முடியுது. அதுக்கான முயற்சியை போடுறீங்க. அதுல வெற்றியும் கிடைக்குது. அதனால உங்களுக்கு தன லாபமும் அதிகரிக்குது. எனவே இந்த நேரம் லாபம் பொருளாதாரம் சார்ந்த வகையில எக்ஸலண்டா இருக்கு. பியூட்டிஃபுல்லா இருக்கு. நினைச்சதை செய்ய முடியும். இனி அதாவது ஜூன் 1க்கு பிறகு நீங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு பொருளாதாரம் ஒரு தடையா இருக்காது. நினைச்சதை செய்ய முடியும். மாற்றம் செய்ய முடியும். புதுசா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அது நல்ல ரிசல்ட்டையும் கொடுக்கும். எதுவும் பெருசா நெகட்டிவா இல்ல. அதே போல இந்த நேரத்துல கடன் சுமை இருக்குன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். 6ஆம் இடத்துல இருந்து குரு பயிற்சியாகி 7ஆம் இடத்துக்கு வராரு. எனவே கடன் பிரச்சனை இருக்கு, கடன் சுமை இருக்குன்னா அதை கட்டி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அதுல ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே போல
வெளியில கொடுத்த பணம் இப்ப கிளைம் ஆயிடும். யாருக்காச்சும் பண உதவி பண்ணிருக்கீங்க, வெளில பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ வந்து கைக்கு ரிட்டர்ன் கிடைச்சிடும். ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா பாக்குறேன். பொருளாதார அபிவிருத்தி நிறைந்த ஒரு காலகட்டம் தான். பொருளாதாரம் சார்ந்த வகையில எந்த பிரச்சனையும் கிடையாது. சமுதாயத்துல உயர்ந்த மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும், அதன் மூலமாகவும் தனலாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது இந்த நேரத்துல காதல் வாழ்க்கை, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் காதல் உறவுன்னு நம்ம எடுத்து ரிசர்ச் பண்ணோம்னா 5ஆம் இடத்துல சனி பார்வை. காதல் வாழ்க்கையெல்லாம் பெருசா பாசிட்டிவா சொல்ற மாதிரி இல்ல. ஒரு மாதிரி குழப்பம், வருத்தம், கவலை, காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சந்தேக குணங்கள் இதெல்லாம் இந்த நேரத்துல வெளிப்படும். இந்த நேரத்துல காதல் வாழ்க்கை திருமண உறவா நம்ம கன்வெர்ட் பண்ண முடியுமா, அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கானா? தாராளமா இருக்கு. காம திரிகோணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானத்தை குரு பகவான் தன்னோட பார்வையின் மூலமாக இயக்குறாரு. 7ஆம் பாவகம் இயங்குது, 3ஆம் பாவகம் இயங்குது, 11ஆம் பாவகம் இயங்குது, காம திரிகோணங்கள் இயங்குது. எனவே தாராளமாக இந்த நேரத்துல காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். பாசிட்டிவா தான் இருக்கு. இருப்பினும் ஃபேமிலியில நிறைய எதிர்ப்பு வரும். குடும்ப உறுப்பினர்கள்லாம் அவ்வளவு எளிமையா ஒத்துக்க மாட்டாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸை சமாளிக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும். 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஒரு மாதிரி குடும்பத்தின் மூலமாக சில குழப்பங்களையும் தடையும் கொடுக்கும். இந்த நேரத்துல உங்களுடைய வார்த்தைகள், நீங்க பேசுற விதம் இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி ஃபேமிலி கிட்ட நீங்க பேசி பார்க்கலாம். ஒரு சில குழப்பங்களுக்கு பிறகு, ஒரு சில எதிர்ப்புகளுக்கு பிறகு காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகும். சனி பகவானுடைய பார்வை 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த நேரத்துல காதல் உறவு, காதல் சார்ந்த விஷயம்லாம் கொஞ்சம் கசப்பா தான் போகும். ஒரு மாதிரி எதுவும் சூப்பர் பாசிட்டிவா சொல்ல முடியல, ஒரு மாதிரி கசப்பா போகும். பட் அது நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அதை ஒரு இனிமையா மாத்திக்கலாம். ஒரு கசப்புக்கு பிறகு ஒரு இனிமை அப்படிங்கிறது மலர ஆரம்பிக்கும். அடுத்தது நான் திருமண முயற்சியை பார்த்த வரைக்கும் 7ஆம் இடத்துல குரு, விரையாதிபதி 7, முயற்சி ஸ்தானாதிபதி 7, ரொம்ப நல்லது. திருமண முயற்சிகளை தாராளமா செய்யலாம். நிறைய பேர் திருமணத்துக்காக செலவு செய்வாங்க. திருமணம் முயற்சிகள் சார்ந்த வகையில நிறைய செலவு இருக்கும். திருமண முயற்சிகளை செய்யலாம். நிறைய பேருக்கு திருமணம் பிக்ஸ் ஆயிடும். திருமண சுபகாரியங்கள் குடும்பத்துல நடக்கும். அதனால சுபவிரய செலவு அதிகமா இருக்கும். ஜூன் 1க்கு பிறகு நிறைய பேருக்கு திருமணம் நடக்க ஆரம்பிக்கும். மேரேஜ் எல்லாம் பிக்ஸ் ஆயிடும். தாராளமா திருமண முயற்சிகளை செய்யலாம். ரொம்ப நாளா நான் வரன் தேடிட்டு இருக்க, ஒரு நல்ல செய்தி கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு சுப செய்தி உறுதியா உண்டு. நிறைய பேருக்கு திருமணம் பிக்ஸ் ஆகி திருமண வாழ்க்கையில அடியெடுத்து வைப்பாங்க. திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயம், அதே போல திருமண முயற்சி சார்ந்த விஷயம், திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக சுபவிரய செலவு இந்த குரு பயிற்சியில உறுதியாக உண்டு. நல்ல தாராளமா ட்ரை பண்ணுங்க. உச்ச குரு டெஃபினட்டா மன வாழ்க்கையில ஒரு சுப செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும். திருமண முயற்சியில தாராளமா செய்யலாம். அடுத்தது நான் பாக்குறது திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கைன்னு வரும்போது இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன குழப்பம். 7ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி உச்சமாகும் போது வாழ்க்கை துணையால நிறைய செலவு ஏற்படுத்தும். கடந்த சில வருடமாவே நமக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி டல்லா போயிட்டு இருக்கு. ஒரு மாதிரி முரண்பாடா, செலவா, மருத்துவ செலவா போயிட்டு இருக்கு. இப்போ குரு வந்திருக்கிறதுனால சுபவிரய செலவு அதிகமா கொடுப்பாரு. வாழ்க்கை துணையுடைய ஆசைகள், எண்ணங்கள் எல்லாம் இப்ப பூர்த்தி செய்வீங்க. நிறைய செலவு இருக்கும். ஆனா எதுவும் நெகட்டிவ்ல போல. ஒரு மாதிரி செலவு அதிகமா இருந்தாலும் மகிழ்ச்சியா செய்றீங்க, மன நிறைவோட செய்றீங்க. வாழ்க்கை துணையுடைய எண்ணங்களையும் ஆசைகளையும் இந்த நேரத்துல பூர்த்தி பண்றீங்க. சோ அந்த மாதிரி பாசிட்டிவா போகுது. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். அஷ்டமத்துல கேது இருக்கிறதுனால வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியம், வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். அடிக்கடி வாக்குவாதம் வாழ்க்கை துணையோட வந்துடும். கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். கொஞ்சம் அக்கறை எடுத்து சகிப்புத்தன்மையோட பயணிக்கணும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டா போதும். மற்றபடி இந்த இடத்துல வந்து திருமண வாழ்க்கை ரொம்ப டல்லா போகுதுன்னா சொல்ல முடியல. ரொம்ப நாளா நீங்க செய்யணும்னு நினைச்ச விஷயம், வாழ்க்கை துணைக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்ச விஷயம், அதெல்லாம் இந்த நேரத்துல வாங்கி கொடுத்து வாழ்க்கை துணைக்கு சுபவிரய செலவுகளை செய்து மகிழ்ச்சியா நாட்களை கழிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு அளவுக்கு சூப்பர் பாசிட்டிவா போகுது. உங்களுடைய வார்த்தைகள்ல மட்டும் ரொம்ப கவனமா இருங்க. பழைய விஷயத்த சொல்லி காட்டி பேசுறது, நடந்து முடிஞ்சதை திரும்ப திரும்ப பேசி ஒரு வாக்குவாதத்துக்குள்ள போறது, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிற தருணங்களை மகிழ்ச்சியா மன நிறைவோட அனுபவிக்கிறதுக்கு பழகுங்க. அதுதான் பெஸ்ட். குறைவான காலம் தான் நம்ம கிட்ட இருக்கு. அதனால இருக்கிற வரைக்கும் கிடைக்கிற அந்த மகிழ்ச்சியான தருணங்களை யூஸ் பண்ணி மன நிறைவோட லைஃப் நகர்த்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் டெஃபினட்டா பெற்றுக் கொடுக்கும். எனவே மன வாழ்க்கையை நான் ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் பாக்குறேன். பெருசா நெகட்டிவா இல்ல. அடுத்தது நம்ம பாக்குறது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதெல்லாம் இந்த நேரத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 5ஆம் பாவகத்துல சனி பார்வை. நிறைய பேருக்கு புத்திர பாக்கியத்துல நிறைய தடை, தாமதம் இதெல்லாம் இருந்துச்சு. மருத்துவ செலவு செய்தும் நிறைய பேருக்கு ரிசல்ட் பாசிட்டிவா கிடைக்கல. ஒரு மாதிரி டல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்துல குரு உச்சமாகிற வருடம் அப்படிங்கிறதுனால ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு புத்திர பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கலாம்.
ஏன்னா புத்திரகாரகன் குரு பகவான் உச்சம் ஆகுறாரு, ரொம்ப நல்ல விஷயம். அது 7ஆம் இடத்துல உச்சம் ஆகுறாரு, காம திரிகோணங்கள் இயங்குது. சோ பாசிட்டிவா நான் பாக்குறேன். குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த நேரத்துல புத்திர பாக்கியத்துல சுப செய்தி கிடைக்கும், அதற்கான சொல்யூஷன் கிடைச்சிடும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளோட ஒரு சில குழப்பங்களுக்கு பிறகு டெஃபினட்டா புத்திர பாக்கியத்துல சுப செய்தி கிடைக்கும். தாராளமா முயற்சி பண்ணுங்க. ஜூன் 1 பிறகு நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நல்ல செய்தி உறுதியாக உண்டு. அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இந்த நேரத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல சனி பார்வை, பிள்ளைகளோட ஒரு மாதிரி கொஞ்சம் போராட்டமா போற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த நேரத்துல பிள்ளைகளோட வாக்குவாதங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கோங்க. உங்களுடைய பேச்சுல நிதானமா இருக்கணும். மேலும் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. இந்த நேரத்துல பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை, பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் ஒரு வருத்தம், பிள்ளைகளுக்கு சுப மாற்றம் செய்யறதா இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு திருமண முயற்சி அல்லது அவங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் மாற்றம் செய்யறதா இருக்கட்டும், இது சார்ந்த வகையில கொஞ்சம் வருத்தங்களும் கவலைகளும் எட்டி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்துல பிள்ளைகளோட கொஞ்சம் அனுசரிச்சு சகிப்புத்தன்மையோட அவங்க கிட்ட பெருசா முரண்பாடு இல்லாம அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. மேலும் இந்த நேரத்துல வேற ஏதாச்சும் டஃபா இருக்கா பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துல அப்படின்னு பார்த்தோம்னா எதுவும் டஃபாலாம் இல்ல. கொஞ்சம் வருத்தம் இருக்கு, பிள்ளைகள் நம்மளோட பேச்சை கேட்க மாட்டாங்க, நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க, நம்ம கிட்ட கொஞ்சம் அரவணைப்பா பேச மாட்டாங்க, நெருங்கி வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சில ஏக்க மனநிலைகளை கொடுக்கும். பிள்ளையுடைய எதிர்காலம் பற்றிய சின்ன சின்ன கவலைகளை கொடுக்கும். அவ்வளவுதானே தவிர எதுவும் பெருசா நெகட்டிவா போற அளவுக்குலாம் இல்ல. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு நான் சொல்றேன். பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை. அடுத்தது நம்ம பார்க்கறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 4ஆம் பாவகம் பெருசா பாதிக்கப்படல. முயற்சி ஸ்தானம், உபஜய ஸ்தானங்கள் பாசிட்டிவ்ல இருக்கு, நல்ல ரிசல்ட்டை தரக்கூடிய தன்மையில இருக்கு. ராசிநாதன் மேல குரு பார்வை ரொம்ப நல்லது. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெருசா எதுவும் நெகட்டிவா இல்ல, நினைச்சதை நினைச்ச மாதிரி செயல்படுத்த முடியும். மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த வகையில உயர்வு உண்டு, மாற்றம் உண்டு, படிச்ச படிப்புக்கான ஒரு நல்ல வேலையும் கிடைச்சிடும். அதே போல இப்போ நீங்க ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஆசைப்படுற இடத்துல ஒரு நல்ல ஒரு சீட்டு கிடைச்சிடும். ஆசைப்படுற காலேஜ்ல படிக்க முடியும், ஆசைப்படுற ஸ்கூல்ல படிக்க முடியும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா அற்புதமா ஏற்படுது. கல்வி சார்ந்த வகையில என்ன தடை அமைப்பு, தாமத அமைப்பு இருந்தாலும் இப்போ அது சரியாயிடும். கல்வியில ஏற்றம் உண்டு, பெருசா எதுவும் நெகட்டிவ்ல இல்ல. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நல்லா போக்கஸ்டா படிக்க முடியும். கல்வி மேல கவனம் அதிகரிக்கும், கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும், கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நாட்டம் அதிகரிக்கும். இந்த நேரத்துல ஸ்டூடெண்ட்ஸ் போடுற எஃபோர்ட்டுக்கான ஒரு அங்கீகாரம் டெஃபினட்டா கிடைத்தே தீரும். அதே மாதிரி நீங்க ஒரு போட்டித் தேர்வு எழுதுறீங்க, ஏதாச்சும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதுல உறுதியாக உங்களுக்கு வெற்றி உண்டு. நம்பிக்கையோட எழுதுங்க, கான்பிடென்டா படிங்க, டெஃபினட்டா அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் உண்டு. ஏன்னா முயற்சி ஸ்தானம், உபஜய ஸ்தானத்துல குரு பார்வை. எனவே போட்டித் தேர்வுகள் எழுதுறவங்களுக்கு நிச்சயமா நல்ல செய்தி கிடைச்சிடும். ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க, உறுதியா உங்களுக்கு வெற்றி உண்டு, கான்பிடென்டா படிங்க. எனவே கல்வி சார்ந்த வகையில நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் இந்த நேரத்துல உங்களுக்கு வெற்றியை மட்டுமே பரிசாக கொடுக்கும். நம்பிக்கையோட, மன உறுதியோட தைரியமா படிங்க. நிச்சயமாக நல்ல ஸ்கோர் எடுத்து நீங்க ஆசைப்படுற கல்வியை உங்களால தொடர முடியும். அடுத்தது நான் பார்க்கறது ஹெல்த், தேக ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த இடத்துல தான் நம்மளோட நட்சத்திரக்காரர்கள் லாக் ஆகுறாங்க. அஷ்டம கேது ஹெல்த்ல என்னதான் பண்ணுதுன்னே தெரியாது, உள்ளுக்குள்ள ஏதாச்சும் பண்ணும். தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு, அக்கறை, கவனம் நிச்சயமா இருக்கணும். மருத்துவ செலவு இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தமான உபாதைகள் நிறைய பேருக்கு நீங்கும். ஆல்ரெடியே நிறைய பேருக்கு வயிறு சார்ந்த உபத்திரங்கள்லாம் வந்திருக்கும். இந்த நேரத்துல வயிறு சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். இப்போ மருத்துவ செலவுகளோட அந்த பிரச்சனைகளுக்கான நிவர்த்திகள் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்தது நான் மெயினா பாக்குறது கழிவு நீக்க உறுப்புகள். அஷ்டம கேது கழிவு நீக்க உறுப்புகள் ஏதாச்சும் பிரச்சனையை கொடுக்கும். உங்களோட பிரைவேட் பார்ட்டுகிட்ட ஏதாச்சும் ப்ராப்ளத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு மூலம் சம்பந்தமான பிரச்சனை, ஹீட்டால ஏற்படக்கூடிய பிரச்சனை, இதெல்லாம் நீங்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். அஷ்டமத்துல கேது இருக்கிற வரைக்கும் நீங்க உணவு முறைகள்ல ரொம்ப கவனம் செலுத்திக்கணும். நீங்க சாப்பிடுற உணவு உங்களுக்கு அப்படியே ஃபுட் பாய்சனா கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே சாப்பிடுற உணவு மேல கவனமா இருங்க. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிடுங்க. வயிறு புடைக்க சாப்பிட வேண்டாம். அந்த நேரத்துல அளவா சாப்பிடுறது ரொம்ப நல்லது. செரிக்க விட்டு சாப்பிடுங்க. பசி எடுத்த பிறகு சாப்பிடுறது நல்லது. பசி எடுத்து சாப்பிடாம இருக்கிறது குற்றம், பசி எடுக்காம சாப்பிடுறதும் குற்றம். நல்லா பசிக்கிறப்ப நல்ல ஆரோக்கியமான உணவுகள், பல வகைகள், எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய அதிக நார்ச்சத்து உள்ள உணவுகளை இந்த நேரத்துல அதிகமா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது இந்த நேரத்துல கண் பல் உபாதை வராம பாத்துக்கோங்க. நிறைய பேருக்கு கண்ணாடி அணிய வேண்டிய சூழ்நிலை வரலாம், கண் சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு வரலாம், கண்ணுல ஏதாச்சும்
ஏதாச்சும் பூச்சி அல்லது ஏதாச்சும் ஒரு காயங்கள் ஏற்படுறது, கண்ணில் பூச்சி அடிக்கிறது, அதே போல பல் சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு, பூச்சிப்பல் பிரச்சனை, பல் சார்ந்த வகையில ஏதாச்சும் மாற்றங்கள் செய்யறது, செலவு செய்யறது, இது போன்ற அமைப்புகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. உடைய முகம், கண், பல் சம்பந்தமான விஷயம் இதெல்லாம் பாதிப்பு வராம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது இந்த நேரத்துல கேது அஷ்டமத்துல இருக்கிறதுனால உங்க வீட்டை சுத்தி இருக்கிற சுற்றுப்புற சூழலை கொஞ்சம் தூய்மையா வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. விஷ ஜந்துக்களுடைய தொந்தரவு, வீட்டுக்குள்ள பாம்பு வருது அல்லது வேற ஏதாச்சும் விஷப்பூச்சிகள் வருது, அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே சுற்றுப்புறத்தை, உங்க வீட்டை சுத்தி இருக்கிற இடங்களை, உங்களுடைய வீட்டை அடிக்கடி தூய்மை பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பராமரிக்கிறது சிறப்பு. ஸோ ஹெல்த்ல டிஃபால்ட்டா கொஞ்சம் அக்கறை கவனம் செலுத்திக்கிறது நல்லது. தேக ஆரோக்கியத்துல கவனம் தேவை. அடுத்தது மன ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் பெருசா எதுவும் பாதிக்கல. மன ஆரோக்கியம் சார்ந்த வகையில உங்களோட கான்பிடன்ட் இன்க்ரீஸ் ஆகும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், புதுசா ஒரு தைரியம் பிறக்கும். என்னானாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோ வலிமை இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைச்சிடும். தைரியமா எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்வீங்க. யாருடைய உதவியும் இந்த நேரத்துல பெரும்பாலும் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் கிடைச்ச அனுபவ பாடம் நமக்கு அப்படி. இப்போ தனிமையிலேயே போராடுறதுக்கு கத்துப்பீங்க. யாருடைய உதவியும் நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. இந்த நேரம் தைரியம், மன வலிமை மிகுதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா நான் பாக்குறேன். இருப்பினும் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. தினமும் ஒரு அரை மணி நேரம் நல்ல தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணுங்க. அதே போல உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இதெல்லாம் உறுதியா இருக்கணும். செரிமான கோளாறு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால தினமும் ஒரு அரை மணி நேரம் நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நடைப்பயிற்சி கம்பல்சரியா அந்த நேரத்தில் இருக்கணும். ஒரு கோவிலுக்கு போறீங்க, ஒரு ஆலயத்துக்கு போறீங்க அப்படின்னா அது நடந்தே போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்க பராமரிச்சுக்கிறது நல்லது. அடுத்தது இந்த குரு பயிற்சியில ஏதாச்சும் பரிகாரங்கள் செய்யலாமா, எந்த தெய்வத்தை வணங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்மளோட நட்சத்திரக்காரர்கள் உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் சென்று சிவனை வழிபட்டு அதே ஆலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வருது ரொம்ப நல்லது. நீ எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றி ஆகணும், ஒரு கான்பிடண்டான ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா சிவனாலயம் போயிடுங்க. அங்க சிவனை வழிபட்டுட்டு தட்சிணாமூர்த்திய ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தொடர்ச்சியா போய் வழிபட்டு மனமுருகி உங்களோட வேண்டுதலை முன்வைத்து அந்த ஆலயத்துல ஒரு 10 நிமிஷம் அமர்ந்து அதன் பிறகு நீங்க வீட்டுக்கு வர்றது ரொம்ப நல்லது. அதே போல உணவு தானம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. சனிக்கிழமை தோறும் ஒரு 10 பேருக்கு, 7 எளியோர்களுக்கு ஒரு 10 பேருக்கு, பசியில வாடக்கூடியவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு ஒரு உணவு தானம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு இன்னும் ஒரு சூப்பர் பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். ஒரு விஷயத்துல ஜெயிக்கிறதுக்கு நமக்கு அதிர்ஷ்டம், ஆசீர்வாதம் ரெண்டுமே தேவை. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நம்ம கூடவே பிறந்தது, நம்மளை சுத்தி இருக்கிற ஒரு வைப்ரேஷன் மாதிரி. ஆனா அந்த அதிர்ஷ்டத்தை ஆக்டிவேஷன் பண்றதுக்கு மற்றவர்களுடைய ஆசீர்வாதம் தேவை. இந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறது அது மற்றவங்க கையால தான் கிடைக்கும். பெரியவருங்க கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க உதவி செய்யும் பொழுது அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் அது மற்றவங்க கையால தான் கிடைக்கும். எனவே ஒரு பசியில வாடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்க ஒருவேளை உணவு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தான் அவங்களுக்கு கடவுளாக தெரிவிங்க. அவங்க வயிறு குளிர்ந்து உங்களை வாழ்த்துவாங்க, மனம் குளிர்ந்து வாழ்த்துவாங்க. அது இன்னும் உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கும். எனவே சனிக்கிழமை தோறும் உணவு தானம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீ ஆலயங்கள் பொதுவாகவே மகரத்தோட நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்தோன்னா தெய்வ வழிபாட்டின் மேல நம்பிக்கை உடையவர்கள். இந்த ஆன்மீக காரியங்கள்ல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. என்ன ஆனாலும் சரி ஆன்மீகத்தை விட்டே கொடுக்க மாட்டாங்க. ஆன்மீகத்தோட சேர்த்து இந்த தர்மங்களையும் செய்யுங்க. தர்மத்திலேயே நீங்க குறைஞ்சவங்கலாம் கிடையாது. நம்ம நட்சத்திரக்காரங்களாம் தர்மத்திற்கும் பெயர் போனவர்கள் தான். தான தர்மம் செய்யறதுலயும் இவங்களை அடிச்சுக்க முடியாது. இந்த நேரத்துல அதை மிகைப்படுத்தி செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க, அதை ஆக்டிவேட் பண்ணுங்க. நிச்சயமா இந்த நேரத்துல நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எனவே இந்த நேரத்துல நான் தெய்வ வழிபாடு அப்படின்னு நான் சொல்றது, சிவனாலயம் போங்க, தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வழிபடுங்க, ரொம்ப நல்லது. சனிக்கிழமையில உணவு தானம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, அதுவும் ரொம்ப நல்லது. மற்றபடி இஷ்ட தெய்வ வழிபாடும் பண்ணுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்னவோ அதை தொடர்ச்சியா மனமுருகி வழிபடுங்க. அது உங்க வீட்லயே பண்ணலாம், ஆலயங்களுக்கு போகணும்லாம் அவசியம் இல்லை. வீட்டிலேயே விளக்கு ஏற்றி வைத்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனமுருகி வழிபடலாம். அதே போல இந்த வருஷத்துல 2026 ஒரு முறை உங்களுடைய குலதெய்வத்தை போய் பார்த்து வாங்க. பஞ்சமஸ்தானத்துல சனி பார்வை, குலதெய்வ வழிபாட்டுல தடை இருக்கு, குலதெய்வத்தை போய் நேரில் பார்க்க முடியாத சூழ்நிலையெல்லாம் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வருஷத்துல உங்களுடைய குலதெய்வத்தை நேரில் போயிட்டு ஒரு முறை பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. குலதெய்வத்துக்கு அர்ச்சனை பண்ணி உங்க குலதெய்வ கோயில்ல ஒரு மணி நேரம் அமர்ந்து உங்களோட பிரார்த்தனைகளை முன் வச்சுட்டு வாங்க, ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு எளிமையான பரிகாரம். இதெல்லாம் எந்த செலவும் கிடையாது. சிம்பிளா இருக்கிற ஒரு ஹீலிங், ஒரு எனர்ஜி பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு வழிவகைகள் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்து சென்ற பொக்கிஷம். ஸோ இதை அலட்சியமா நினைக்காம இதை செயல்படுத்தி உங்களோட புதிய முயற்சிகளை செய்யுங்க. நிச்சயமாக இந்த குரு பயிற்சியில நல்ல வெற்றிகளை குவிக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள்.
இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த அந்த குரு பயிற்சி பலன்கள் ஒரு பொதுவான பலன்கள் தான். அதாவது கோச்சார ரீதியா கிரகங்களுடைய மாற்றத்தை பொறுத்து இந்த பலன்கள் நான் உங்களுக்கு கணிச்சு கொடுத்திருக்கேன். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள், தசா, புக்தி, அந்தரம், மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கடக வீடு அஷ்ட வர்க்கத்தின் அடிப்படையில எவ்வளவு பலன்கள் வாங்கியிருக்கு. குரு பெயர்ச்சியின் போது கடகத்துல குரு இருக்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கறதுக்கு ஒரு 5க்கு மேல அந்த கடக வீடு பரல் வாங்கியிருக்கா அப்படிங்கறதெல்லாம் நம்ம செக் பண்ணி அதன் பிறகுதான் அந்த கோச்சாரத்தை நம்ம உங்க ஜாதக பிரகாரம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த கோச்சார பலன் உங்களுக்கு 100% ஒத்து வரும். ஸோ நான் ஜென்ரல் ப்ரிடிக்ஷனா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு அவயோக தசை நடக்காம ஒரு நல்ல தசை நடக்குது, நல்ல யோக தசை நடக்குது அப்படின்னா அந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு 100% அப்படியே பொருந்தி வந்துடும். அவயோக தசை நடந்தாலோ அல்லது அஷ்டவர்க்கத்தின் அடிப்படையில கடக வீடு பரல்கள் உங்களுக்கு கம்மியா வாங்கியிருந்தாலோ இந்த குரு பெயர்ச்சி பலன்கள்ல ஒரு சில மாற்றங்களும் ஏற்றத்தாழ்வுகளும் உறுதியா வரும். எனவே 100% பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கொடுத்து தெளிவா ரிசர்ச் பண்ணிக்கோங்க. நல்ல காலம் போயிட்டு இருக்கா, இந்த நேரத்தில் ரிஸ்க் எடுக்கலாமா அப்படிங்கறத கொஞ்சம் செக் பண்ணி நீங்க ஹை ரிஸ்கான பிளானிங் எல்லாம் பண்றது ரொம்ப நல்லது. இந்த கோச்சார பலன் ஒரு ஜெனரல் அவேர்னஸ்க்காக ஒரு பொது பலனா நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இது உங்க ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு சில ஏற்றத்தாழ்வை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேலும் நம்மளோட சேனல் இதுக்கு முன்னாடி 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரம் இதற்கான ஒரு பொது பலனை தொகுத்து உங்களை பற்றியும் உங்களுடைய வாழ்க்கை பற்றியும் ஒரு சின்ன புரிதலை அதில் நாங்கள் கொடுத்துருக்கோம். டெஃபினட்டா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டைம் இருக்கும்போது உங்களோட ராசி, உங்களுடைய லக்னம், உங்களுடைய நட்சத்திரம் இது மூணையும் செக் பண்ணி பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு அதுவும் ஒரு பயனுள்ள பதிவா இருக்கும். அதன் மூலமா உங்களையும் உங்களை பற்றியும் உங்களுடைய சூழ்நிலைகளை பற்றியும் உங்களால நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மேலும் நம்மளுடைய சேனல்ல மாத பலன்கள், வருட பலன்கள், கோச்சார முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நாங்க கரெக்டா தேவையான அளவுக்கு கோச்சார பலன்கள்லாம் உங்களுக்கு தொகுத்து ஒரு ப்ரிடிக்ஷனா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் நம்மளோட சேனல்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த மாதத்துக்கான பலன்கள் கூட ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ டைம் இருக்கும்போது தேவைப்பட்டால் அதையும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அது ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு 10% உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும்